ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கவங்கள சுயநலமாவும் ஒரு பைத்தியக்காரின்னு சொல்ல வராங்க இந்த நியூஸ் மூலயமா. நான் அந்த ஜோதிடத்தை பத்தி என்ட்ட அடிக்கடி ஒருத்தர் பிள்ளைன்றது ஒரு சம்திங் வேர்டு அவர் வந்து கேட்டே இருப்பாப்ல என்ட்ட. ஜோதிடத்தை பத்தி பேசுங்க பேசுங்க. ஆல்ரெடி 12 ராசிகளை பத்தி பேசியாச்சு. 13வது ராசியை பத்தி பேச வேண்டியிருந்துச்சு. அதையும் அரசல் பரசலா பேசியிருந்தோம். சிம்பிளா சொல்றேன். இந்த ஜாதகம், ஜோசியம்ன்றது வந்து ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. அது ஒரு நாலேட்ஜ். என்ன நாலேட்ஜ் அப்படின்னா, உங்களுக்கு இன்னமும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 3 இருக்குல்ல, நிலவோட சுழற்சி இருக்குல்ல, அதாவது தேய்பிறை, வளர்பிறை, பௌர்ணமி, அமாவாசை. ஸோ இந்த சுழற்சி நடக்குது 28 நாட்கள் இந்த சுழற்சி நடக்குதுல்ல, இதுக்கும் பெண்களுடைய மென்சுரேஷன் அந்த மாதவிடாய் நடக்குதுல்ல, இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. சயின்ஸ் படி தேடுங்க, சுழற்சி தெரியும் உங்களுக்கு. பெண் என்றது உருவாக்கத்தன்மை கொண்டது. அதே மாதிரி நிலவுன்றதும் ஒரு உருவாக்கத்தன்மை கொண்டது. ஏன்னா நீரோட முக்கியமான ஒரு இந்த அலைகள், உலகில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பா நிலவு தேவை. நிலவு இல்லை அப்படின்னா இங்க வந்து சுனாமி வரப்போ அலைகள் வரும்ல, அந்த மாதிரி தான் அலைகள் அடிக்கும். நிலவு தான் ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு, அதாவது கயிறை விட்டுச்சுன்னா இப்போ விழுந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. அது மனிதனுடைய மூளையுமே டேக் ஓவர் பண்ணும். அமாவாசை இந்த டைமிங்ல வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு அமாவாசைக்கு வந்தாலே இவனுக்கு தெரியல, இவன் பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பைத்தியம் முடிக்கிறதுல நிதானமா யோசிச்சிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக கோபம் வரும். கோபம் ஏன் வரும்னா, ஒரு தவறை பார்த்தோன்னே டக்குன்னு கோபம் வரும். அதாவது வெகுண்டர் எழுவீங்க, தட்டி கேட்பீங்க, நியாயவாதியா மாறுவீங்க அந்த அமாவாசை டைமிங்ல. ஏன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அவனுக்கு குலதெய்வ வழிபாடு, இந்த அமாவாசை வழிபாடு பண்றவங்களுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா நான் பண்றேன்னால சொல்றேன். அன்னைக்கு மட்டும் சின்ன தவறு நடந்தாலும் பயங்கரமான பீக் அளவுக்கு கோபம் வரும். நான் யோசிச்சிருக்கேன் பல டைம், என்னடா அது நடக்குது அப்படின்னா, மூளையிலுடைய அந்த அலைவரிசை மாற்றம். இதே மாதிரி பௌர்ணமி டைமிங்ல வந்து ஒரு குளிர்ச்சியாகவும் நிதானமாகவும் இருக்கும், பக்குவம் இருக்கும். அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு ஒரு மைண்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஞானம், அதாவது தெளிச்சி கிடைக்கும். திரும்பவும் சொல்றேன், இருட்டுல அரக்கத்தன்மை, அதாவது நியாயத்துக்காக போராடுற அரக்கத்தன்மை. வெளிச்சத்துல பௌர்ணமியில சாந்தம், அதாவது உயிர் உருவாக்கத்தன்மை, சிந்திக்கிற தன்மை. இந்த 2 சுழற்சி மனிதர்களை பாதிக்குது. சிம்பிளா நீங்க தேடி பாருங்க, எங்க வேணா தேடிக்கோங்க. சயின்ஸ்ல தேடுங்க, ஆன்மீகத்தில் தேடுங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது புக்கு ரைட்டர்ஸ் யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அதை கூட தேடி பாருங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு சில விஷயம் மாட்டும். இப்போ நம்ம சொல்ற விஷயம் ஓரளவு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிரகநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம், இந்த நபர் இந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருப்பாரு, மெர்க்குரி புதன் ஆதிக்கத்தில் இருப்பாரு, குரு ஆதிக்கத்தில் இருப்பாரு, செவ்வாய் ஆதிக்கத்தில், சனி ஆதிக்கத்தில், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கோயில் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன அந்த கோயில்கள் ரெடி பண்ணல, அந்த கோயில்கள் இருக்க இந்த லேண்டு இருக்குல்ல, அங்க அந்த தாக்கம் இருக்கும். அவரோட பார்வைப்படுதுன்னு சொல்லுவாங்க, குரு பார்வைன்னு சொல்லுவாங்க. அங்க ஒருத்தர் குருன்னு உட்காந்துக்கிட்டு உங்களை பார்த்துட்டுலாம் இல்லை, அந்த குருன்ற அந்த கிரகத்தோட பிளானட்டோட அந்த தாக்கம் இங்க படும். எப்படி நிலவோட தாக்கம் இங்க மனிதர்களிட படுதோ, அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இதோட தாக்கம் இருக்குல்ல, இதோட தாக்கம் பூமி மேல படுறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியால படுறது. ஏன்னா நேரடியாக வந்து ஒட்டுமொத்த பூமியிலையும் படாது. சூரிய கதிர்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பகலா இருக்கும், ஒரு பக்கம் இருளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரகங்களுடைய தாக்கம் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஒரு சில ஆட்கள் பயாலஜிக்கலி இந்த நம்ம எல்லாருமே பூமியை விட்டு அவுட் ஆஃப் ஏலியன் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த லிவிங் திங்ஸ்ல இருந்து உருவான ஒரு செல்ஸ் மூலியமா உருவானது தான், ஆட்டம்ஸ் மூலியமா தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சேர், ஒரு நெல்லிக்காய், ஒரு மாம்பழம், ஒரு அதர் பைக்கு, கார், இந்த மாதிரி விஷயங்களும் எப்படி ஆட்டம்ஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கோ, பேசக்கூடிய, சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ஸ்ல உருவானது தான் நாம். அப்போ அதுகளுக்கும் நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. நாம ஏன் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, நாம செயல்படுறோம். அதுக செயல்படுத்தினா மட்டும்தான் செயல்படும். ஒரு மரபெஞ்சோ ஒரு கம்ப்யூட்டரோ நம்ம இயக்குனா தான் அது இயங்கும். நாம் அப்படி கிடையாது, நாமளே இயங்குவோம். அப்போ நகரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அதோட தாக்கம் நிச்சயம் படும். ப்ரோ அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த தாக்கம் இருக்காது அப்படின்னா இருக்கும். சோலார் புயல்னு வரும், அப்போ பாருங்க எல்லாருடைய எலக்ட்ரானிக் ஐட்டம் புஸ்க்குன்னு போயிடும். ஏன்னா அந்த தாக்கம் அதில் இருக்கும். ஸோ இது போல மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட தாக்கமும் ஆதிக்கமும் இருக்கும். இது தமிழில் சொன்னனால தான் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இதே சயின்டிஃபிக்காக ஒரு பைத்தியக்காரை வந்து நான் அந்த டெஸ்ட்லாம் இந்த டெஸ்ட்லாம் ஒருத்தன் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆஹா இப்படி தெரியுமா ஒரு நோபல் பரிசு வாங்கினவர்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஆனால் நம்ம தமிழில் இருக்குல்ல, பாவம் தமிழ்னு சொன்னாலே எல்லாருமே பழைய பூமாருண்டுவீங்க. சொன்னாலும் புரியாது. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி நிலவை வச்சு உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்ல, இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும். அது எப்படி ப்ரோ அப்படின்னா, நிலவு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ரத்த கொதிப்பு, ஆர்கன்ஸ்னால் இந்த குடல்,
தொண்டை இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுலாம் சொல்லுவாங்க. இந்தந்த கிரக நிலைக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஜாதகம் பார்க்கும்போது, ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. இந்தந்த கிரகநிலை இந்த டைமிங் நடந்துட்டு இருக்கு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கவனமா இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இதுக்கான காரணம் இப்போ புரியுதா உங்களுக்கு? அது அந்த ஆர்கன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த அட்டாக் பண்ணும். அப்போ தேவையற்ற உணவை நீங்க தவிர்த்துக்கணும், தேவையான உணர்வை ஏத்துக்கணும். இதை சரியா பண்ணீங்கன்னா அந்த தாக்கம் உங்களை எதுவும் செய்யாது. அது அந்த உங்களை அழிக்கிறதுக்காக வரல, அதோட பார்வை அங்க படுது, அந்த ஆற்றல் இங்க வருது. அந்த ஆற்றல் குடல் சம்பந்தப்பட்டது. அது வந்து குடலோட கனெக்ட்ல இருக்கு. எப்படி மூன் வந்து நிலவு வந்து பிரெயினை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குன்னா, அதே மாதிரி தான் மதின்னு. அதுக்கு எதுக்கு நிலவுக்கு எதுக்கு இன்னொரு பேர் மதின்னு வச்சாங்க? மதினா அறிவு. ஸோ அந்த மூளையை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது நிலவு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்தந்த நீங்கள் சும்மா தேடி பாருங்க, உங்கள் ஜாதகத்தை போங்களேன். உங்களுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த கிரகநிலை சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க, ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த டாக்டர் மாதிரி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆற்றல் அதை தான் பாதிக்கும், அந்த ஆர்கன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தாக்கத்தை பாதிக்கும். அப்போ நாம தெளிவாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பரிகாரம்ன்றாங்க. பரிகாரன்ற பேர்ல என்ன, இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தந்த இடத்துல அதோட தாக்கம் வீரியம் குறைஞ்சதா இருக்கும், ஒரு சில இடத்துல வீரியம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னா, உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுக்குறாருல, அதே மாதிரி தான் இந்த சயின்டிஃபிக்காக அந்த ஜோசியம் ஜாதகமும். இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே போனால் அது சரியாயிருமானலாம் கிடையாது. அங்கே போகும்போது அதுக்கு சரியாகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஃபுட் ஐட்டத்தையும் ஹேபிட்ஸையும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, எண்ணங்களை கட்டுப்படுத்துனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இதுதான் சயின்ஸ், இது ரியாலிட்டி. இது எந்த ஒரு மேஜிக்கோ எந்த ஒரு ஏமாத்து வேலையோ கிடையாது. இப்போ இருக்க மோஸ்ட்லி ஜோசியர்கள்லாம் சம்பாதிக்கிறதாங்களா வைக்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக உட்காந்து சயின்டிஃபிக்காக பேசணும்னா சாதாரண விஷயம் தான். இது எல்லாருக்குமே கிளிக் ஆகும் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பு ஆல்ரெடி நம்ம குப்பையாக்கிட்டோம். நம்ம ஒரு ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு நம்ம உடம்பு குப்பையாயிருச்சு. நான் சொல்கிறது, நல்லா இயற்கையாக சாப்பிட்டுட்டு வளமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு தான் இந்த ஜாதக ஜோசியம்னா கரெக்டாக உட்காரும். ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வேலையை சரியாக பண்ணுது. அந்த உடம்பு தாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கோம்ல, நாம தான் சரியா இல்லை. அதனால தான் பல ஜோசியர்கள் சரியாக கணிச்சு கொடுத்தாலும் அது நடக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கு நேர்மதுரை நம்ம போயிட்டு இருக்கோம். இயற்கையோட ஒன்றி வாழ்றதை விட்டுட்டு செயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இயற்கையோட தாக்கம் நம்ம மேலே எப்படி இருக்கும்? அந்த இயற்கையோட தாக்கத்தை எப்படி நம்ம டைல்யூஸ் பண்ணுறது, அதாவது அதை எப்படி வீரியத்தை குறைக்கிறது? அதை வீரியத்தை குறைக்கணும்னா நம்ம அந்த தன்மையில் இருந்தால் தான் குறையும். நாம் வேறு ஒரு தன்மையில் இருக்கும் போது அந்த ஜாதகமும் ஜோசியமும் போலியாக தான் மாறும், பொய்யாக தான் மாறும். ஏன்னா நீ செயற்கைக்கு போயிட்ட, இயற்கையை விட்டு. நீ இயற்கையோட ஒன்றி இருக்கும் போது இந்த ஜாதகமும் ஜோசியமும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிரகநிலையோட சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான், இவ்வளோதான் விஷயம். இதை பற்றி ஏன் இவ்வளோ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நானே எங்கிட்ட தனியாக ஜோசியம் சொல்கிறேன், ஜாதகம் சொல்கிறேன், கடையை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக கல்லை கட்ட முடியும். அது நமக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா அது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு. அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு என்னடா வேலை? இதை சொன்ன போய் யாரோ ஜோசியம் ஜாதகம் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. இதைத்தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஜாதகத்தை பற்றி நான் அதிகமாக கேட்டே இருந்தீங்க. நான் ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா, நான் இன்ஸ்டாவில் போனோன்னே இந்த மெசேஜ் வருது. இதுதான், இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருப்பீங்க, நான் சொல்லாமே இருப்பேன். ஏன்னா அதுக்கான தகுந்த நேரம் வரும்போது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். எனக்கு சொல்லும், இப்போ பண்ணு, இப்போ சொல்லுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி மெசேஜ் இன்டெரக்டாக கொடுக்கும், அப்போ தான் பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் விஷயம். சயின்ஸுங்க எல்லாமே. ஏன்னா சயின்ஸ்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆன்மீகம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஆன்மீகம் சொல்கிறேன், ஏமாற்ற வரேன் அப்படின்றீங்க. ஏன்னா ஆன்மீகம் இப்போ வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோதான். இந்த ஜோசியத்தை பற்றி ஜாதகத்தை பற்றி இப்போ மெம்பர்ஷிப்பில் வீடியோவில் போட்டுக்கலாம்ல, இது கொஞ்சம் வேல்யூ தானே. நான் மெம்பர்ஷிப்பில் போட்டுக்கலாம்ல, ஏன் போடல? ஒரு சில விஷயங்கள் என்ன பாதிக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சென்சிட்டிவாக இருக்கும். அது மாதிரி விஷயங்களை தான் மெம்பர்ஷிப்பில் போடுறேன். இந்த புரிதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதே நான் போட்டிருக்கலாம். பட் இது நான் எனக்கு இது சாதாரணமாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை போயிட்டு மெம்பர்ஷிப்பில் போடுறேன், எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் சொல்கிறனால எனக்கு எந்த அளவுக்கும் பாதிப்பு வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால அதை நான் போடலாம் அழகா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது இன்னமும் உங்களுக்கு இந்த ஜாதக ஜோசியத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குது வைக்கிறனா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் அதை பற்றி தனியாக ரிசர்ச் தேடிக்கிறேன். என்னென்ன நடக்குது, என்ன மேட்ரு, உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் என்ன மாதிரி சொல்ல முடியுன்றதை நான் தேடுறேன். உங்களுக்கான விஷயங்கள் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த டைமிங்கில். ஸோ மேபி இதை பற்றி இன்னமும் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன குறைகள் இருக்குது, என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பூர்த்தி பண்ணிடுவோம். Who is this guy?